அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக நிறுவனரான நான் தலைவர் பொறுப்பையும் எடுத்துக் கொள்கிறேன் என்று டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமக தலைவராக அன்புமணி செயல்பட்டு வரும் நிலையில் தலைவர் பதவியை எடுத்துக் கொள்வதாக டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கம் செய்யப்படுவதாக ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கம் செய்யப்படுவதாக ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமக நிறுவனரான நான் தலைவர் பொறுப்பையும் எடுத்துக் கொள்கிறேன் என்று டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமக தலைவராக அன்புமணி செயல்பட்டு வரும் நிலையில் தலைவர் பதவியை எடுத்துக் கொள்வதாக டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமகவிற்கு இனி நானே தலைவர் என்று ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கம் செய்யப்படுவதாக டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமக நிறுவனரான தான் தலைவர் பொறுப்பையும் எடுத்துக் கொள்வதாக டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கம் செய்யப்படுவதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். பாமக தலைவராக அன்புமணி செயல்பட்டு வரும் நிலையில் தலைவர் பதவியை எடுத்துக் கொள்வதாக டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல் ரசூல். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் நீக்கப்படுவதாக மருத்துவர் ராமதாஸ் தரப்பிலிருந்து இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாமகவிற்கு நானே தலைவராக இருக்கின்றேன் என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கின்றது. பாமக நிறுவனராக இருக்கக்கூடிய தாமே பாமகவின் தலைவர் பொறுப்பையும் எடுத்துக்கொள்வதாக ராமதாஸ் தரப்பில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.